நீ ஆளெல்லாம் வச்சினாரு இல்ல மரத்துல போய் உட்காந்து வச்சுட்டு வர்றேன். படத்துக்கு நான் ஆட முடியும். எதுக்கு வந்த நீ? வந்த வேலையை ஒழுங்கா பாருனாக்க நீ மாட்டுல 2 பேரும் என்ன பேசிக்கிறீங்க, நீ மாட்டு அர்த்தம். இப்ப வந்தவனே அவர் அடிச்சு பாக்கல இவரா கண்ணு அடி விட்டு போறா. ஒரு அடி ஒரு மேல பட்டிருக்கான், ஒரு அடி ஒரு மேல பட்டிருக்கான். அப்ப இது வரைக்கும் அவர் அடிச்சு சரி அப்ப கூட இறங்கி போற காரணம் என்ன? எதுக்கு எத்தனை லட்ச ரூபாய் வாங்கிக்கிற அந்த கம்பெனில? நீ எத்தனை லட்ச ரூபாய் வாங்கிக்கிற? பணம் முத்தா மானாவரே அடிப்பீங்க. பப்புளி வாசனா வாங்கி தான் ஆகணும். பப்புளி வாசனா வாங்கி தான் ஆகணும், வாங்கி தான் ஆகணும். பணம் ஒன்றும் சும்மா கிடையாது. என்ன பணம் ஒன்றும் சும்மா கிடையாது தம்பி. நாடகம் தான் கொடுத்தாங்க. உன் பொண்டாட்டி வச்சுருந்தா சாட்சி வச்சுன்னு கொடுத்தோம். சாட்சி சாட்சிடா. ஆமா ஒரே ஒரு அடி மேல பட்டு இருந்தா அடிப்பண்டா அடிப்போம். துட்டு வாங்கிக்கிறீல்ல, பைசா வாங்கிக்கிறீல்ல, காசு வாங்கிக்கிறீல்ல, எவ்வளவு வாங்கிக்கிறா? எவ்வளவு வாங்கிக்கிறா? குட்ட கம்பெனி உங்களுக்கு தெரியல, வாங்கின கம்பெனி எவ்வளவு தெரியும்? 3.25 லட்சம் ரூபாய் கொடுத்துக்கிறோம். சொல்லுங்க 3.25 லட்சம் ரூபாய். இந்த நிலைமைக்கு 3,500 நகை எடுக்கலாம். ஆமா அதுக்கு 3,000 எடுக்கலாம். ஏண்டா இவ்வளவு பெரிய பணத்தை கொடுத்துருக்கோம், பாதி இடத்துல போ. சரி போ, அந்த பணத்தை வச்சுட்டு போ. விதியா தப்பையா, நாஜியா தப்பையா, பொறம்பால் பையா, உள்ள போற பொட்ட பையா, கொல்லாத அடி அடி பேர வாங்கி வாங்குறேன். அடிக்க பிறந்தவனா ஐயா நாங்க அடி வாங்க போறதுக்கு ஆமா ஓத்தாத்த ஓட்டி பார்த்தா நாத்தன மானாடி பேசா. பார்த்தா தவறுது. பணம் வாங்குன இல்ல சொல்ல, பணம் வாங்குன இல்ல சொல்ல. நம்ம கம்பல மொத்த எடுத்து நடிக்குது. மொத்தம் 19 பேரா. என்ன சேத்தா 18 உன்ன சேத்தா 9 19. எண்ணிக்கல 19. சரி ஆகட்டும். என்ன 18 பேர் கடை குத்தீங்களா? நான் பணம் வாங்குன இல்ல சொல்ல. இந்த 18 பேரா. இந்த 18 பேரா. ஏன் கால்ல விழுந்து வாங்கினோடா. இந்த 18 பேரும் கால்ல விழுந்து. பணம் கொடுத்த உங்களுக்கு அவ்வளவுக்குனா பணம் வாங்க எனக்கு எவ்வளவு இருக்கும்? ஏண்டா பணம் கொடுத்து நாங்க தான் திமிரா இருக்கணும். அவ்வளவு ஒண்ணு இல்ல. அடிக்கு மேல சொல்ல வரேன். யார் உண்மையா? நீ அடிதான் வாங்கணும். நீ போடா போ. போடா. விட்டு பா. டேய் விட்டு பா. இதே ஊர்ல அண்ணங்கறாரு. ஆமா. அவர் கூட வச்சு ஆட்ட ஆடுவேன். அது மட்டும் கிடையாது. இந்த சுத்து வட்டத்துல உன்ன போல 9 பபுனாஸ்க்கு கிட்ட ஆடுவேன். சரி பாத்து பாரு. 9 பபுனாஸ்க்கு கிட்ட ஆடுவேன். அவங்களுக்கு எப்படி ஆடுவீங்க? எப்படி ஆடுவா? குமார கோழி மரியாதை முக்கியம். மரியாதை. யூ ரெஸ்பெக்ட் டேக் ரெஸ்பெக்ட். நல்லா தான இருக்கா? போடா இங்கிலீஷ் வருது. தெரியாது. தெரியாது. மரியாதை கொடுத்தா மரியாதை. மரியாதை கொடுத்தா மரியாதை. சரி வா. கப்பா ஒண்ணு நம்பியே வரேன். யா மாத்திரம் முடிச்சல. விட்டில வரைக்கும் சிறப்பா இருப்பா. வா. ஒண்ணு நம்பிட்டா வரேன் நான். என்ன நம்பி வா. நம்பி வரேன். வா வா. நல்ல மனுஷன் அவரு. எனக்காக மரியாதை கொடுத்துக்கிறாரு அவரு. இல்லையா நான் ஏற்கனவே சொல்லி வச்சுக்கிறேன். நம்ம பையங்க கைக்கு வச்சுட்டு போறீங்க. ஒரு நாள் உங்க வீட்டுக்கு வந்தாக்க உடனே உங்க அம்மால வச்சுக்கிறேன். இல்லையா நான் தான் சொல்லி வச்சுக்கிறேன். ஏன்னா இல்லையா உன கை வைக்கலையா? என் மேல அவ்வளவு மரியாதை கொடுத்துக்கிறாரு அவரு. யார் தூக்குடா? பெருமை இந்த ஊர்ல தூக்குடா. இந்த ஊர்ல உன்னை தூக்கிடுறா. பெருமை எடுத்துக்கிறேன்டா. எங்க அடிப்படை தெரியாது. பெருமை பெருமை பெருமை. தம்பா பெருமை பெருமை. வாடா. என்ன பத்த? அடிக்க போறீங்க. யாரு பத்தல போறா? என்ன பத்தடா? தம்பா பெருமை. சரி போ. வா வா வா. போடா. நாம வரக்காதே. யாரு கூட சண்டைக்கு போறப்பா? ஏய் ஏய். நீ பாத்து அப்படிங்க. என்ன பாரு என்ன பாரு என்ன பாரு. தம்பா பெருமை. தம்பா பெருமை. சரி போடா. ராமபுரம் காடு. ராமபுரம் காடு. யாரு கூட சண்டைக்கு போறா? நான் எப்படி போறேன் நீ எப்படி போற? கை பாருங்க. தம்பா பெருமை. இப்ப யாரு பத்தல போறா? என்ன பத்தா? சரி ஆகட்டும். ராமபுரம் காடு. ராமபுரம் காடு. நான் எப்படி போறேன் நீ எப்படி வர? யாரு சொல்றா? டேய் எஜமாடா. யாரு சொல்றா? என்ன பத்த சொல்றா? யாரு போடு. சரி. ராமபுரம் காடு. ராமபுரம் காடு. நான் எந்த கால்ல போறேன் நீ எந்த கால்ல வர? யாரு சொல்றா? என்ன பத்த கால மாத்திட்டா. சரிடா. தம்பா பெருமை. தம்பா பெருமை. ராமபுரம் காடு.
வந்தவாசி ரோடு ரோடு என்ன வந்தவரும் பாடு ஓ சொல்றது என்னடா பாடு என்ன மணர அடிக்குற என்ன அடிக்குற வெள்ள வேஷக்காரன் அடிப்பண்டா வெள்ள வேஷக்காரன் பப்புனு வேஷக்காரன் குர்ஆன்ல ஆடுற நான் அடிப்பேன் நான் ஒரு அண்ணன் நான் அடிப்பேன்டா அப்போ அடிக்கிறது பெரிய வேஷா என்னோட வேலை பெரிய வேலை நான் கேவலம்டா பப்புனு வேஷக்காரன் கேவலம்டா பப்புனு வேஷக்காரன் கேவலம் உண்மைதான் நீ பெரிய வேஷம் இருக்கிற 18 பேருக்கு அடி வாங்குற கம்யூனிட்டி நானு உண்மைதான் பப்புனு வேஷம் ஆமாடா நீ அடிக்கிற வேஷம் பெரிய அடிக்கிற வேஷம் பெரிய வேஷம் சரி உனக்கு வேணா எனக்கு வேணா இந்த ஊர்ல உனக்கு ஒரு போட்டு வச்சலாம் இந்த ஊர்ல போட்டு வச்சலாம் ஏய் போடா இன்னொரு அண்ணன் வேற அவரு பெரியமையா போடா என்ன கேவலம்டா நீ நான் பப்புனு கேவலம் அதே பாரு அந்த தம்பி கூட ஆட வேண்டாம் அந்த வேஷத்தை யாரெல்லாம் ஆடுவாங்க கருவுல இருந்து வருது பாரு குழந்தை கூட ஆடுவாங்க அது கூட ஆடும் கேவலம் இந்த பப்புனு சரி உனக்கு எனக்கு வீண் வார்த்தையா சரி. போட்டி இன்னைக்கு ஒரு நாளைக்கு என் பப்புனு வாஸ்தே நீ ஆடணும் கேவலம் இந்த பபுனா சத்தனா அண்ணமா கேவலம் பப்புனு வாஸ்தே ஒரு நாளைக்கு நீ ஆடு உன் வாஸ்தே நான் ஆடுறேன் நான் வெள்ள வேஷத்தை நீ ஆடுற சரி வாடா இது கேவலம் பப்புனு வாஸ்தே கேவலம் இப்ப யார் வரணும் முதல்ல பபுனா வேஷக்காரன் வரணும் போய் வா பார்க்கலாம் அடிக்க சொல்றா எப்படி அடிப்பாங்க பொட்டி மாத்தங்க சுதியோட பாடுற பாருங்க கேட்டியா பாவு சம்பளம் வந்தியா என்ன பண்ணணும் பாத்தா ஆத்தோட மாய் இருக்கும் மாய் இருக்குன்னா என்ன பண்ணறாங்க என்ன என்ன பண்ணறாங்க மாய் இருக்குன்னு தான் பாருங்க இருக்குன்னா என்னது அதுக்கு ஒரு பாஷை இருக்குது ஆமா நம்ம நாடகாரக்குன்னு ஒரு பாஷை இருக்குது மாய் இருக்குன்னா சாப்பாடு இருக்குதுன்னு அர்த்தம் சோத்து பாய் வராம சோத்துக்கு ஆ, ஆ. ஒரு பாட்டு இது கேவலமான பப்புனு வாஸ்தே பாட்டு இப்போ என்ன நான் என்ன வாச வரணும் பபுனா வேஷம் வரணும் இப்ப வெள்ள வேஷம் வரணும் சரி வா வரேன் அப்பா கொடுத்தா என்ன தாண்டா ஒரு போட்டிக்காரன் மரத்தக்காரன் தாளக்காரன் எல்லாங்கிறான் அண்டாவை காணா குண்டாவை காணா இது ஒரு பாட்டாடா இது ஆ, ஆ, குறைஞ்சபட்சம் 41 வருஷமா பெட்டி வாசிக்கிறேன் ஆமா நான் என்ன சொல்றேன் ஆ, எந்த சூரவாசகார பாட்டுக்கு நீ பின்பாட்டு பாடிக்கிற அது என்னமா வாஸ்தவம் தான்டா யார் பாட்டு சூரவாசகார நீ பாடிக்கிற அது உண்மைதான் எந்த பாட்டு கண்டுபிடிச்சீங்க அண்டாவை காணா குண்டாவை காணா ஜோத்தாலி காணா இதெல்லாமா பாட்டு பாடி வருவேன் நான் சூரவாசகாரன் ஓஹோ சூரவாசகாரன் 2 பேரும் மாத்திக்கினீங்க சூரவாசகாரன் ஆ, ஆ. அண்டவா நீ அண்டாவை காணவனா அவன் ஆடுறான் இன்னொரு நாளைக்கு கேவலம் பப்புல தான் சொல்லுவா சத்தியமா ஆ இந்த ஊரோட உத்தரண்டா ஏன்னா பப்புனு வாசகர் நாங்க வந்து கதை பேர் சொன்னதெல்லாம் கம்யூனிட்டி நீயே வெளியே சொல்லுங்க மாத்தியாசல்ல எங்க நான் எதுவுமே பண்ணலப்பா அதுக்குள்ள ஆடுறா பாரு சரி போனா போகட்டும் தபையா அன்னை தினம வரக்கூடிய 2 பேர் ஆமா. நீ வந்துட்ட இன்னொருத்தவன் எங்க ஆனாலும் பரவாயில்ல நொய்யர் முயற்சி என் மச்சான் ரேஷன் ரேஷன் நீ வெடியா இது வரைக்கும் வேலை கேட்டுவா வர சொல்லு
வாடா உன்னால வரலையே கொஞ்சம் ஏன்டா எட்டி வச்சு கீழே வர கண்ணு மண்டியில் இருக்குதா இல்ல தொண்டையில் அவங்க அக்கா கல்லுதான் இது கண்ணு மண்டியில் இருக்குதா தொண்டையில் அந்த மாதிரி எட்டி ஓதிக்கிற பொத்து கீழே விழுற காலை வச்சுதான் போறாங்க அவன் செத்தாலக்கா அவங்க அம்மாவுக்கு நீ புள்ள கொடுப்பா அதே மாதிரி புள்ள கொடுக்கணும் அவங்க அம்மாவுக்கு கம்முன்னு வாய் வச்சு பையன் மூக்குல வரக்கூடிய அவை காவலன் சார் எது போடுறோம் சார் எதுக்கு அமரணுமா எது கூத்துக்கிறாங்க ஊருக்காரு அது சார் எதுக்குடா கேக்குறீங்க நான் எதுக்கு கேக்குறீங்க ஏய் எதுக்கு கேக்குறீங்க அது சார் மொத்த மூக்குல குத்துறாங்க கால் வச்சல நீங்க நாளைக்கு வாடா நீ கேளு ஏப்பையா பாப்பாவா யார் பாப்பா கேக்குறீங்க இவங்க பாப்பாவா இவங்க பாப்பா ஓன உனக்கு பாப்பா கேக்குறான் பிரமா சரி வந்து வாங்கிடா ஊருக்கு நீ பாரு சரி கேளு இப்படி ஏப்பையா அது திரும்பி எடுக்க மாட்டேங்க வரக்கூடிய அவை வயசுல எவ்வளவு பேர் பெரியவங்க உட்காந்து நாடகம் பாக்குறாங்க எத்தனை ஆட்டக்காரர்கள் டிராமக்காரர்கள் இந்த மேடை மேல ஆட விட்டு கீழே உட்காந்து அழகு பார்த்து இருப்பாங்க அவங்க வந்து கால் மேல கால் போடுகிற டாங்க பை பாஸ் ஏய் ரோடு ஓவரா கொடுக்காதே ஆமா அப்படிதான் வரும் நீ ரோடு ஓவரா கொடுக்காத வண்டி ஆக்சிடென்ட் ஆயிடும் ஏய் மேடம் மேல வரைக்கும் நான் ராஜா கீழே இறங்கி போனா தான் நான் கூஜா பூஜா ஆமா ரெண்டு கொடுங்க எவ்வளவு விக்கிறீங்க ஏய் அது ஏன்டா பிரம்மதேவன் மாதிரி டான்ஸ் ஆடிங்களா ஓ பிரம்மதேவன் மாதிரி டான்ஸ் ஆடுறது பிரம்மதேவன் மாதிரி ஆடிங்கறா பிரம்மதேவன் மாதிரி ஆடின நாராயண மாதிரி ஆடினோமா அப்படியே சினிமால ஆடுறாரு சினிமா முக்காப்பலாம் ஆடுறாரு ஏய் பாப்பாலா ஓய் அப்ப அவர் பேர் என்ன அவர் பேர் பிரபுதேவடா மெண்டல் பிரபுதேவாவா கால் மேல கால் போடாதேன்ற மூக்கல் குத்திருக்கணும் நானு கேளாகட்டும் அனி திரும்பி எடுக்க மாட்டேங்க வரக்கூடிய அவை காவலன் ஏன்டா காலத்தாமதம் யார் கேக்குறா எதமா நான் கேட்கணும் யார் சொல்லணும் காவல்கார பையனை சொல்ல வேண்டியது என்ன சொல்லணும் ஏன்டா காலத்தாமதம் என்று நீ சொல்ல வேண்டியது உன்னோட கடமை அப்படின்னு நான் சொல்லணும் ஆமா உன்னதான் யார் கேக்கணும் நான் கேட்கணும் என்னன்னு கேக்கணும் ஏன்டா காலத்தாமதம் என்று அப்படின்னு யார் நான் கேக்கணும் கேட்டுட்டேன் யார் சொல்லணும் நீ தான்டா சொல்லணும் என்னன்னு சொல்லணும் சொல்லு ஏய் அண்ணா லூசா நான் சொல்றேன் நீ லூசுனு நான் கேக்குறது உனக்கு புரியுதா நீ இல்லையா என்ன கேக்குற அனி திரும்பி எடுக்க மாட்டேங்க வரக்கூடிய அவை காவலன் ஏன்டா காலத்தாமதம் தாம்பரமா பக்கத்துல இல்லங்க நான் அச்சரப்பாக்கம் பக்கத்துல சீதாபுரம் நானு ஏன் என்ன கேட்டுக்கிற நீ ஏன்டா காலத்தாமதம் அண்ணன் வீட்டுல தான் சாப்பிட்டாங்க சீட்டு போடுறாங்களா தர வலிக்கிறதுக்கு புல்லு எல்லாம் வச்சுக்கிறாங்க போல போற வழியில பாத்தியா இல்லையா நானும் தான் நாங்க சாப்பிட்டேன் சரி சரி அங்கதான் சாப்பிட்டேன் நானு கேளு சரி அது போன போகட்டும் அனி திரும்பி எடுக்க மாட்டேங்க வரக்கூடிய அவை காவலன் எங்க ஆயாவா எங்க ஆயாலாம் இல்லைங்க எங்க ஆயா கடை செத்து போடுங்க உங்க போய் செத்துறாங்களா நான் ஏன்டா ஓயாவா கேக்குறேன் என்ன கேட்கிறேன் ஏப்பையா என்ன புடியறப்பா ஏன்டா காலத்தாமதம் கேளுங்க ஏன்டா காலத்தாமதம் கேளுங்க யோ போயா பல பெரிய மனுஷன் மரியாதை கொடுத்தாக்கா என்ன ஓவரா போய் நிக்கிறேன் இல்லையா நம்மளால மனசாட்சி இல்லை ஒன்றும் இல்லை என்னப்பா என்னாச்சு அவங்க வீட்டுக்கு போனாங்க நான் அவங்க அம்மாவை நான் வச்சுக்கிறேன்னா எனக்கு கேட்கல ஏய் ஐயோ ஐயோ ஏய் ஏன் இப்ப சிரிக்கிறா மச்சான் இங்க வாயா போட்டிக்காரன் என்ன சொல்றான் பாரியா என்ன சொன்னா ஒரு வெக்கை இல்ல அவனுக்கு என்னடா அவன் பொண்ணு கூட்டி கொடுக்குறான் ஏ ஜென்மமா உங்க அம்மால அவர் வச்சுக்கிறாராண்டா அவன் பொண்ணு கூட்டி கொடுக்குறாரா அவர் சொன்னார் பாரு இது மாபெரும் சபையில சொன்னார் பாரு அவரு ஏய் அவர் உங்க அம்மால வச்சுக்கிறாரா அவன் பொண்டாட்டி கொடுக்குறியா
இதான் தான் உங்களை வீட்டுக்கு போக கூடாது. அதான் கோழி அம்முக்குது அப்புறம் கேளு எதை காட்டாலும் நான் சத்தமா கேளு. சத்தமா கேட்கணும். நான் செவிடு நானு. நீ செவிடா வா. ஒரு பக்கம் காது கேட்காத நீ என்ன வா சத்தமா கேட்கணும். கேளு. உண்மைதானே? ஏ பையா அனே திரும்ப இருக்க மண்டத்துக்கு வரக்கூடிய அவை காவலன். முக்காத மூத்திர மேஞ்சிக்கு போறா. உட்கார். உட்காருங்க. உட்கார். வாமா. உட்காருமா. உட்காரு. சூத்த கேக்க உட்காரு. என்ன கேக்குறா? டேய் அனே திரும்ப இருக்க மண்டத்துக்கு வரக்கூடிய அவை காவலன். ஏன்டா காலதாமதம்? எதை காட்டாலும் என்னோட சத்தமா கேளு. இந்த சத்தமாவா? நான் ஒரு செவிடு நானு. நீ செவிடா? சரி ஆகட்டும். நான் ஒரு செவிடு. நீ ஒரு செவிடா? என் பொண்டாட்டி ஒரு செவிடு. என் புள்ள ஒரு செவிடு. எங்க அப்பா ஒரு செவிடு. எங்க அம்மா ஒரு செவிடு. குடும்பமே வா. எங்க ஊர்ல எங்க குடும்பம் செவிட்டு குடும்பம். செவிட்டு குடும்பம். காலையில நான் என்ன பண்ணேன்? மாட்டை தூக்கி தோல் மேல போட்டுக்கினு கழிப்பைய கையில புடிச்சிட்டு கழிக்கு போனேன் நானு. ஏ கலம்ப கட்டாடே பொறம்போக்க. மாட்டாட தோல் மேல போட்டு போவாங்க. வேற என்ன பண்ணுவாங்க? கலப்ப தாண்டா தோல் மேல போட்டு போனா மாட்டை கையில புடிச்சு போறா. மாட்டை கையில புடிச்சிக்கினு கழிப்பைய தோல் மேல போட்டு கைக்கு போனங்க. கைக்கு போற விவசாயம் செய்ய. கையில இருக்கிற வேலையெல்லாம் முடிச்சிட்டு மாட்டை கழுவி கரண்ட் மத்துக்கு கட்டி நானு. மாட்டை கை மாட்டை ஓட்டிட்டு சரி ஆகட்டும். கையில இருக்கிற வேலை இல்ல எல்லா வேலையும் முடிச்சிட்டியா மாட்டை கைவி கரண்ட் மத்துக்கு கட்டிட்டு உட்காந்துக்கிறேன் நான் ரோட்டு ஓரமா. சரி சரி. அந்த நேரம் பார்த்து ஒரு 4 பேர் வை போக்காரன் வந்தாங்க. ஏங்க காஞ்சிபுரம் போறதுக்கு வை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேக்குறாங்க. ஐயோ வை கேட்டதான் வை கதை மட்டும் இருக்காதா இப்போ 3 கிலோமீட்டர் சுத்திட்டாதீங்களா டோக்கர வை விட்டுட்டு இந்த கட்டிங் திரும்பினாடா அண்டாட கட்டிங் போய் திரும்பிடுங்க. அப்ப கூட இன்னைக்கு லீவ் வச்ச கடை. என்னது கடை லீவ் வச்ச நீ எவடி அப்பா பார்த்தா மூக்குல குத்திடுவாங்க. கட்டிங்கடா. கட்டிங் கேக்கல கோட் காடுங்கற நான். டேய் ஆளு படம் மேல ஏக்கறாம் பாருப்பா. டேய் நானாடா? என்னைக்கு லீவ் ஊட்டாடா அன்னைக்கு ஊ கட்டக்கே உட்கார போட்டு ஊ கூத்து. என்னையா சொல்ற? எங்க ஊக்குறாங்க யாரா ஊக்குறாங்க கட்ட விசாரிச்சது நீ. ஏஜமா நான் காஞ்சிபுரத்துல ஒரு 4 பேர் வை போக்காரு காஞ்சிபுரம் போறதுக்கு எப்படி வழி அவங்க கேக்குறாங்க. அவங்க கேக்குறாங்க. நான் தான் செவிடாச்சே. நீ செவிடா? மாடு வாங்குறது 10,000 5,000 வந்தா குடுத்துறாம இருக்கிறேன்னு சொல்லிட்டு நான் சொல்றேன். அருணி லாபக்காரடா நீ. அவங்க என்ன நினைச்சுறாங்க பத்தி அடடே செவிடு பழுத்து நினைச்சுக்கிறியா இன்னொரு ஆள் ஊர் பேரு கேட்டு அவங்க காஞ்சிபுரம் போய் சேர்ந்தாங்க. அவங்க போயிட்டாங்க. அந்த நேரம் பார்த்து என் பொண்டாட்டி கூழ் எடுத்துன்னு வந்தான் சாப்பாடு. சரி கூழ் எடுத்துன்னு வந்தால சும்மா இருக்க கூடாது. அவன் என்ன கேக்குறா ஏங்க ஒரு 4 பேர் வைப்போக்கர் வந்தாங்களே உங்களால என்னங்க கேட்டாங்க அப்படின்னு ஏன் பொண்டாட்டி என்ன பார்த்து கேக்குறா. மாடு வாங்குறது 10,000 மாடு வாங்குறது 10,000 5,000 தான் குடுத்துற மாதிரி இருக்கிறது சொல்லிட்டு நான் சொன்னேன். நீ சொல்ற அதுக்கு அவன் என்ன சொல்றான் கூழ்ல உப்பு நான் போடல இந்த அம்மா தான் போட்டாங்க அப்படின்னு மனைவி சொல்றா. அப்படி நீ சரி ஆகட்டும். ஏன் போட எடுத்தா செவிடாச்சா உன் மனைவி செவிடா? நீ சொன்னால சும்மா சொல்லக்கூடாது. இந்த காது வாரமா சொரிஞ்சுக்கிறே சொன்னால எனக்கு வந்து கோபம். யாரு படவா ராஸ்கோல உனக்கு மாட்டை வித்து கம்பெனி செய்து போட சொல்றியா அப்படின்னு நீ கேக்குற. என்ன செவிடாச்சா வந்த வெறிக்கு உனக்கு குட்டங்க அவளை ஒரு வாட்டி உனக்கு குட்ட மாதிரியா அவன் என்ன பண்றா அவன் ஐதின போய் எங்க அம்மா அவன்கிட்ட போய் சொல்றான். என்னன்னு சொல்றாங்க? சரி ஏன்டா அழுவுற? நான் அழுவுறா செவிடா பையா என் பொண்டாட்டி அழுவுறா. உன்னோட மனைவி அழுவுறா. அங்க நடந்த கதை அத்தை அத்தை கூழ நீங்க தானே உப்பு போட்டீங்க உங்க புள்ள கூழ உப்புல போட்டு என்ன போட்டு போட்டு அடிக்கிறாரு ஏன் இதெல்லாம் நீங்க கேட்க மாட்டீங்களா அப்படின்னு என் பொண்டாட்டி ஆயிடுது போய் எங்க அம்மா அவனை சொல்றான். சரி ஆகட்டும். எங்க அம்மா தான் ஒரு செவிடாச்சு. அம்மா செவிடா? சரி யார் இவ படவா முட்டை நான் அரப்பாருக்கு அருவாச்சார ஆச்சாரிட்ட போனா ஆச்சாரிய வச்சுக்கிறான்னு கேக்குறியா அப்படின்னு அம்மா கேக்குறாங்க. அப்படின்னு எங்க அம்மா சொல்றாங்க. எங்க அம்மா தான் செவிடாச்சு. அம்மா செவிடு. எங்க அம்மா ஆயிடுது போய் எங்க அப்பா அவனை போய் சொல்றாங்க. என்ன ஏங்க நான் அரப்பாருக்கு அருவாச்சார ஆச்சாரிட்ட போனா ஆச்சாரிய உமர்ப்பு வச்சுக்கிறேன்னு கேக்குறாங்க. ஏன் இதெல்லாம் நீங்க கேட்க மாட்டீங்களா அப்படின்னு எங்க அம்மா போய் எங்க அப்பா சொல்றாங்க. சரி எங்க அப்பா தான் ஒரு செவிடாச்சு. எங்க அப்பா நான் சொல்றாரு நானு பீரு குடிக்கல கோட்டர் தான் குடிச்சேன் அப்படின்னு அப்பா சொல்றாரு. அது உனக்கு லீவு பிளாங்கல் தான் வாங்கி குடிச்சேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. சரி ஆகட்டும். அந்த நேரம் பார்த்து என் பையன் பாடசாலை வீட்டுக்கு வந்தாங்க. நேனா வீட்டுக்கு வராது விந்தாடிக்கு வந்துட்டாங்க. வீட்டுல சாப்பாடு தின்னு போச்சு. காஞ்சிபுரம் போயிட்டு 5 கிலோ பிரியாணி வாங்கினா அவனோட பணம் கொடுத்தான். 5 கிலோ பிரியாணி வாங்கினா காசு கொடுத்த. அவன் தான் செவிடாச்சு. அவன செவிடு. அவன் 5 கிலோ பெரிய ஆணி வாங்கிட்டு வரான். எதுக்குடா? அதெல்லாம் அடிச்சம்மா அவன் தான் செவிடாச்சுடா மெட்டுல பிரியாணி வாங்கிட்டு வரானா அவன் ஆணி வாங்கிட்டு வரான் 5 இன்ச் ஆணி. என்ன பண்ண அதெல்லாம் அடிச்சு மாட்டி வரட்டா லேட் ஆயிடுச்சு. கரண்டி இருக்குங்க மேல கரண்டி இருக்குடா.
ஏன்டா கால தமிழ் என்னன்னாவோ அடிக்கிறேன். நீ அவ்வளவு பெரிய ஆளா? என்னை பத்தி உனக்கு தெரியாது. நீ அவ்வளவு பெரிய ஆளா? என் கதையை நான் வெளியே சொன்னேன். ஆனா உன் கதையை சொன்னாக்கா இந்த ஊரே காரி மூஞ்சிரும். அம்மா போன வாரம் எங்களுக்கு சொல்லிட்டு மூக்கல குச்சிருவோம். அம்மா போன வாரம் எங்களுக்கு வேலூர் ஆரி பக்கத்துல எங்களுக்கு நாடகம். நாங்க போறதுக்கு ஊரு உள்ள லேட் ஆகி போச்சு. நாங்க போக முதல்ல மணி 10:15 தான் ஊரு உள்ள போறோம். அம்மா அந்த ஊர் நாட்டாமல நாங்க வேலை எதுவுமே எப்போ நித்துவோன்னு பார்த்துருந்தாங்க பழகுது. ஐயா ஏங்க லேட் ஆகி போச்சுன்னு சொல்றாங்க. இது பேர் ஒரு நடிகர் வரலங்க, அதனால லேட் ஆகி போச்சுன்னு சொல்லிட்டு நாங்க சொல்லிட்டோம். சரி முதல்ல வாங்க ஆரம்பிக்க தரப்பிட்டு முதல்ல சாப்பிடுங்க அப்படி சொல்லிட்டு ஒரு வீட்டுல எதுவுமே விட்டாங்கம்மா சாப்பிட்றதுக்கு. அந்த வீட்டுல ஒரே ஒரு அம்மா தாங்குறாங்க சாப்பாடு பரிமாறுறதுக்கு. அம்மா நாங்க எல்லாம் சாப்பிட்டுங்கிறோம், இவனும் சாப்பிட்டுங்கிறான், கூட சாப்பிட்டுங்கிறோம். இவன் எல்லாத்தையும் சாப்பிட்டு லாஸ்டா தயிருக்கு தான் கடுக்கிறான் பழகுதுமா. அதுக்கு அந்த அம்மா என்ன சொல்லிக்கிறாங்க, எப்பா 18 பேருக்கு நான் தானே சாப்பாடு பரிமாறிக்கிறேன், தயிர் அதை பிரிச்சிருக்குது போட்டு சாப்பிடாப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிட்டு வேலையை பார்த்துருவோம். கேட்டுக்கு சிராமா இதான் முக்கியமான விஷயம். அம்மா அன்னைக்குன்னு பார்த்து இவன் பிரிச்சு பக்கத்துலேயே உட்காந்துங்கிறான் ஆளு. அம்மா இந்த பிரிச்சிலே 2 குண்டாங்கிறா பொழுது, ஒரு குண்டா தயிர் குண்டா, ஒரு குண்டா மாவு குண்டா. ரெண்டு குண்டாங்கிறா பார்த்து, ஒரு குண்டா தயிர் குண்டா, ஒரு குண்டா மாவு குண்டா. முன்னக்கிற குண்டா மாவு குண்டா, பின்னாடிக்கிற குண்டா தயிர் குண்டா. இப்ப முன்னக்கிற குண்டா தான் தயிர் குண்டா நினைச்சுக்கிறியா? 4 கட்டி வாரி போட்டு சலாட்டிக்கிற போட்டு பின்னாடி பீசுல கிளம்பிட்டு என்னடா கொட்டாவுக்கும் வெளியும் தனியா தெரிஞ்சுக்கிற என்னன்னு கேட்டாங்க. அண்ணாட்டிக்கு அம்மா சொல்றான் வெடி காலையில 4:30 மணிக்கு சொல்றான். எப்பா இது மாரி தயிர் நடிச்சிரு மாவு வாரி தூண்டுறாங்க. ஒரு வில்லவாசம் ஆடுற சைலன்ஸ், ஒரு வில்லவாசம் ஆடுற தயிர் எது மாவு எது இப்ப தொடர்ந்தா தை மாசம் வந்து நானும் ஆடி தானே தொடர்ந்து தை ஒண்ணு ஆடி தானே கேட்டா தூக்க கலக்கண்டா சத்தியமா மாவு புளிப்பா வந்து ஏன்னா தயிரும் வெள்ள மாவும் வெள்ள, தயிரும் புளிப்பு மாவும் புளிப்பு அதான் தெரிஞ்ச உங்களுக்கு. தூக்க கலக்கு தெரியலடா, சத்தியமா தெரியல. அவனா தெரியாது தயிர் எது மாவு. சரி பாவா என்னவா அடிக்கிறேன். என்ன பத்தி உனக்கு தெரியாது. என் பேக்ரவுண்ட் சொன்னா பேசி உள்ள ஓடுவேன். உன்னோட பேக்ரவுண்ட் பெருசுடா, உன்னோட பெருசுடா. வா என்னோட நீ பெருசுதான் பாராஜா, என்னோட நீ பெருசுதான். என் பேக்ரவுண்ட் என்னன்னு கேக்குறேன். அன்னத்தை பார்த்தகே நானு என் கூத்து கட்டா மாரி எடுத்தாடி நான் மெல்லுவேன். தம்மா தூடு தடிப்பா மெல்லுங்க சித்திர மாசத்துக்காக வச்சுக்கிறாரா எல்லாத்தையும் சூத்திராணி விட்டோண்டா பரவாயில்ல. ஏன் இந்த பாட்டு பிடிக்கலையா? என்ன பத்தி பெருமையா ஒரே அடி ஒரே வார்த்தை. தூத்துக்குடி கொத்தானா பக்கத்துல பாம்பு அந்த தம்பி வரா கிட்ட போவாதே தம்பி, உன் குஞ்சு கச்சிருவாங்க. இந்த பாட்டு பிடிக்கலையா? கத்தரையே நீ பாட்டு சக்கரையா பாட்டாரா என்ன இந்த பாட்டு பிடிக்கலையா? பட்டர்ஃப்ளை சிங்கிங் butterfly butterfly என்ன பொண்ணு எனக்கு தெரியாது. போகுது எங்க அடி பண்ணே எனக்கு தெரியாது. சரி விடுங்க, நான் நடிக்கிறேன். என் மச்சான் கூப்பிட்டா ஓய் பெரிய பிரச்சனை வாய். என்ன சொல்ற மச்சான்? ஏன்னா மாமா சகல சித்தப்பா
பெரியப்பா ஏய் கம்யூனிட்டி ஒரு முறைனா ஒண்ணா இருக்கணும் அப்பதான் 4 பேர் நம்மள மதிப்பாங்க நம்ம பலா பரணுமா இல்லப்பா பூர்ச மாட்டோம் நம்ம ஏய் என்னவா சொல்ற மச்சான் ஓய் ஒரு சிக்கன் வாங்கி வை ஓய் சிக்கன் ஆச்சுனா வீட்ல எதுவும் சமைச்சு சாப்பிட்டேனே இந்த சிக்கன்ன்ற மென்டல் சிக்கன் சண்டே சண்டே பெரிய சண்டே ஆயிடுச்சு ஆமா வை என்ன சொல்ற மச்சான் மூக்குல பிளேட் வச்சா பேர் எனக்கு கால்ல பிளேட் வச்சிருவோம் மழுங்கு வை என்னவா சொல்ற ஆமா வை உமலாத கை வச்சனா சிலிப் வாய்ச்சு வை ஓய் என்னவா சொல்ற ஆமா வை உமலாத கை வச்சனா என்ன ஒரு அஷ்டா வை ஏய் உன் மேல வந்து கை வச்சனா ஓய் இன்னும் சொல்ல போய் சொல்றியா சத்தியமா உங்க அம்மா தாலியா இருக்கும் ஏய் கம்யூனிட்டி தாலி ஓடுறாது ஏய் அம்மா தாலி எடுத்து 2 வருஷம் 3 மாசம் 46 நாள் ஆகுது அப்பா செத்து எனக்கு புரிஞ்சிராது நீ கனவு வச்சிரா ஓய் இன்னும் சொல்ல ஓய் ஆமா வை உன் மேல கை வச்ச ஆளு மட்டும் நீ ஆளு மட்டும் யாரு கட்டா போலாம் ஆளை கட்டா போலாம் அவனை அப்படியே அழுக்கா தூக்கி மழுக்க வடிக்கிறான் உன் மேல கை வச்ச ஆளு மட்டும் நீ யாரு கட்டா போலாம் அவனை அப்படியே அழுக்கா தூக்கி மழுக்க வடிக்கிறாய் அழுக்கா தூக்கி மழுக்க வடிக்கிறாய் அது மட்டும் இல்ல வாய் என் சூத்துல முதுகுல இருந்தாலும் வச்சா வாய் உனக்கு பின்னாதான் நலுங்க வச்சா நீ ஆளை கட்டு அவ மூஞ்சிக்கார சந்த நலுங்க வச்சுக்கற சந்த நலுங்க வைக்கிற ஆளை கட்டா போதும் அழகா ஆளை யார் தெரியுமா வணக்கம்டா. நீங்க எஜமா. நாங்க யாரு காவல்காரன். எங்களுக்கு இன்பமா தான் எஜமா என்கிட்ட சொல்லணும். ஒரு பேச்சு மாதிரி சரி வார்த்தை தவற வந்தா. எஜமா நான் சரி ஆகட்டும். கோவப்படக்கூடாது சரிடா. எஜமா முக்கியம் சரிடா. ஓத்தா என் மச்சான் மேல எவனோ கை வச்சுக்கிறான் உன் மச்சான் மேல யாரோ கை வச்சிட்டாங்க. உங்க அம்மா அழைப்பு கூட ஒண்ணு இல்ல உம்மால ஆளு தெரியல உம்மால இப்ப கூட ஒண்ணுமே இல்ல. எஜமா சொல்லக்கூடாது சரி ஆகட்டும்டா. உம்மால ஆளு தெரியல ஆளு தெரிஞ்சா போதும் ஆளு தெரிஞ்சா போதும். ஆளு தெரியும்னா உன் மச்சான் கூப்பிட்டு கம்கிய இந்த வாய் ஆளு கண்டுபிடிச்சா இல்லையா உன் மேல கை வச்சாலும் இப்ப கூட இன்னும் ஆளு தெரியல ஆளு கண்டா நீ என்னடா பண்ண போற உன்னை நீச்சா போய் பாக்குது ஆளு தெரியல உன்ன உம்மால ஆள் தெரியல ஆளு தெரிஞ்சா போதும் ஒத்த ஆள் தெரிஞ்சா போதும் அழுக்கா தூக்கி ஆளு யார் தெரியுமா நீதான் வாய் பையா உன் மச்சான் அடிச்சது நான் தான். என்னடா புலி வாசம் பண்ணுவோம் சிரிக்கிறான் அப்படின்றான் என்னடா உன்னோட சின்ன பையனடாதான் சிரிக்கிறான் மச்சான் ஓய் அழுக்கா தூக்கி மழுக்கா வச்சு படுக்குது ஏடா கம்லாட்டி நீ ஆளை காட்டினிய என்ன விட கொஞ்சம் ஒல்லியான ஆளை காட்ட கூடாது என்ன விட இப்படி பழுக்காக்குறான்டா உன் மேல கை வச்சா ஏதோ சாதாரணமா விட்டேன் இப்ப என் மேல கை வச்சுக்கிறான் நான் யாருன்னு உனக்கு தெரியாது அவனுக்கு நீ யாரு எப்பேற்பட்ட ஆளு ஸ்ரீ சர்வசக்தி நாடு ராஜேஷ் பபுலாஸ்கார் சொன்ன மட்டும் தான் தெரியும் ஆனால் கரங்குடி மலைப்பாளி உணர்ற பேடினா ராஜா சொன்னா தெரியுமாடா ராஜா அடேடா உணர்ற பாடியே சண்டைக்கு வாடா ஊர்ல ஒரு சண்டைனா போதும் சந்தில பதிலா நோஞ்சு அடிப்பேன் இப்ப எம்மா மூத்திரம் ஏ எம்மாத்திரம் அவன மாதிரி சேர் போட உட்கார வைப்பேன் ஆமாடா சேர் டேபிள் போட்டு ஆனந்தான போட போறோம் தூக்கி யாரானா ஓய் அவன பால் சொல்லணும் ஏய் ஓய் ஓய் உன்னையா
செக்ஸ் பார்க்கல போய் அவன். டேய் டேய் என்னது செக்ஸ் பார்க்கல துணி இல்லாத ஆமனா கட்டி வருவாரு ஓய் டான்ஸ் பா டான்ஸ் ஆன்ஸ் பால்றா டீம் பண்றடா டான்ஸ் ஓய். டேய் அது ஆன்ஸ்டா ஆன்ஸ் ஆன்ஸ் வத்தல ஏய் நான் சண்டைக்கு வரல அவன் உடம்பு பார்த்தா பயமாக்குது நான் மச்சான் ஓய் அவன ஓய் சந்திக்கு வரலாம் சந்தைக்கு வரலாம் வீட்டுல இருந்து கட்ட பேச்சற வந்திருப்பான். நீ நாளைக்கு சந்தி போறோம்னு தெரியல கம்னாட்டிங்களா சண்டை கிடையாதுடா சண்டைக்கு வரல அவன் உடம்பு பார்த்தா பயமாக்குது நான் வரல அது கூட என்ன கேட்டா என்ன கேட்டா கம்னாட்டிங்களா நாங்கெல்லாம் பொம்னாட்டிக்கு போறவங்க தான் நானு ஏய் வத்தல ஐய் அவன் எகிரி குதிக்கிறான் நான் வரல டேய் ஐயாரி உள்ள குதிக்கிறானா வேற மாதிரி தானே ஐய் குதிக்கிறான் அவன் எகிரி குதிக்கிறான்டா எகிரி எகிரி குதிக்கிறான்னு கேக்குறியா வா சண்டை சண்டை தான் சண்டை அவன் இன்னைக்கு சொல்லலாம் வரேன் நில்லு வாய் வா வாட் சரி விசக்கொடி இது விசக்கொடி சத்தமா சொல்லு விசக்கொடி இன்னும் சத்தமா கேக்கல சத்தமா இன்னும் சத்தமாவா விசக்கொடி கேக்கல இன்னும் சத்தமா உனக்கு கத்தமா நாளைக்கு நான் கத்துறமா போ ஆமா கைத் மணி அங்க வந்தா சரி வா உள்ள வா பேர் என்ன சொன்ன விசக்கொடி மச்சான் உன் பேர் என்ன சொன்ன ராஜேஷ் ராஜே ஓய் இது வரலாமே சொல்றா சீக்கிரம் சொல்லு. சீக்கிரம் சொல்லுவா ரிவர்ஸ் கோடி அண்ட் ராஜே ரெடி ஸ்டார்ட் 1 2 3 WW champion my macha raja samana adichir nee I am English man enna man I like you English man ABCD EFG HIJK LMNOP LMNOP to RST UVW XY also hey put your ரோகஸ்யா உன் மச்சிச்சு குடுங்கயா குடு தான உன் ஊட்ற இல்ல சொக்க சுதல் கலப்பு குடு மாட்டா யூ my name is Ramandri WW champion Sarva Sachin Babur Malaipalayam Rajesh ஏய் கம்னாட்டியா என்ன பண்ணேனா உன்னை ஜெயிக்க வச்சிருக்கா வா ஜெயிக்க வச்சிருக்கா என் கை எப்படி திரும்பி போய் பாத்தீங்க என்னடா பைபாஸ் கத்தியும் போறியா ஏய் ஓ எப்பா இந்த பாராட்ட வேணா உன் பாத்துக்கு போன கையை எடுத்து போய் கொடு கை காட்டு எப்படி இது உடம்பு ரொம்ப டைட் ஆயிடுவாய் ஆமா வை நீ கையாடு கத்த மாதிரி
சூப் ரெடி பண்ண சொல்லிக்கிறேன். என் உடம்புல தவிர சூப்பு. என்ன சூப்பு அது? சாரப்பாம்பல வாழு சூப். சாரப்பாம்பல வாழு சூப். என் நடுகெல்லாம் போட்டாக்கா நடுகண்ட சூப் குடிச்சுனா என்ன மாதிரி போல போடணும் உடம்பு வந்துடும். மொத்தம் ஊழ உடம்பு வந்துடும். நரம்படி அடிக்க முடியாது. அதனால வாழு சூப் பரவாயில்ல. நானா ஜெயிச்சேன். யார் யாரு? மச்சான் தானே ஜெயிக்க வச்சேன். ஓ மச்சான் பம்பியா. பெய்து போகிற ஆளு தூத்த பீல உனக்கு. ஒழுங்கு தான் ஓட்டா மேல ஆளு பூ தச்சுங்க. உன்னை பத்தி பெருமையா சொல்லிக்கிறீங்க. டேய் அப்படியா? உயானே அப்பா கிட்ட வெளிய விடு. ஐயா ஐயா ஓடி வா. வரல. எங்க மேல வாங்க. எதை சொல்றதா சொல்லுங்க ஐயா. எதை சொல்றதாலும் உள்ள வந்து சொல்லுங்க. ஐயா, எப்படி வந்த நாட்டுக்கு அயல் நாட்டிலிருந்து நாட்டுக்கு ஓடி வந்த பிழைப்பு தேடி ஓடி வந்த சமயத்தில் சத்தியவ நாட்டு மன்னரும் எதிர்த்த நாட்டு மன்னரும் சம செய்து கொண்டிருந்தார். சம செய்ய நேரத்தில் சத்தியவ நாட்டு ஆண்டவர் சத்தியசீல மன்னர் தோல்வி விழுந்தார். அப்போது தோல் கொடுத்து இந்த நாட்டை அவருக்கே வெற்றி விடுகிறது. அன்று முதல் இன்று வரை என் நாட்டுக்கு நானே அமைச்சர். சற்று என்ற பெயர் பற்றி யாரும் வரையில் அமைச்சர் சிறப்பு போட வேண்டும். யாரை பார்க்கணும்? ஓடி வா.